போன வாரம் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு வந்தப்பவே அவளுக்குலாம் ஏதோ ஒரு சண்டையை போட்டு நம்ம மண்டையை உடைச்சு அனுப்புனாளுங்க. இந்த வாரம் என்னென்ன பண்ற கூத்தெல்லாம் அலப்புற பண்ண போறாளுங்கன்னே தெரியலையே. இந்த வீட்டு கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஒருத்தருது ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படிதான் ஒதுறாது போல இருக்கு. என்ன அக்க பொறு பண்ண போறாளுகளோ தெரியலையே. போய் பார்த்தாதான் தெரியும். பரவாயில்லையே, வீடெல்லாம் திறந்து இருக்கா, ஆள் யாரையும் காண மாட்டேங்குதே. எங்க போயிட்டாளுக்குன்னு தெரியல. துவைக்க துணி எல்லாம் போட்டா எங்க வெளிக்காணும். வாங்க வாங்க டீச்சர் வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து தான் ரொம்ப நல்லா இருக்கமா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, பூவெல்லாம் ஜொலிக்குது. போன டைம் வந்தப்ப இருக்கிற மிகவே பிச்சு போட்டுட்டீங்க. இந்த டைம் அழகா போயிட்டு பியூட்டி பார்லர்ல அழகா ரெடி ஆயிட்டு வந்தீங்க. நீங்க வந்த நேரம் கரண்ட் இல்ல டீச்சர், ஃபேன் போட. கரண்ட் இல்லையா? ஓ ஷட். சரி ஓகே, இது என்ன கூலிங் கிளாஸ் எங்க சொல்லி வச்சிருக்கீங்க? ஸ்பேஷன். இது ஸ்டாண்டா, கூலிங் கிளாஸ் ஸ்டாண்டா? நான் போட்டு பாக்கட்டீங்களா? நோ, ஏங்க அப்படியே போட கூடாது. எனக்கு ஆசையா இருக்கு, நானும் போட்டு பாக்குறேன். நல்லா இருக்கா? இப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்தா. சரிங்க டீச்சர், கண்ணு தெரியல, இது வேற போட்டுக்கிட்டு. சரி டீச்சர், நீங்க என்ன கிளாஸ் எடுக்க போறீங்க? இன்னைக்கு புதுசா ஒரு கிளாஸ் எடுக்கலாதான் வந்தேன். என்ன டீச்சர், என்ன கிளாஸ்? போன டைம் என்ன கிளாஸ் எடுத்த நீ? நான் எடுக்கிறதுக்குள்ள நீங்க தான் சேர்ந்து எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கல்ல. அதனால என்ன கிளாஸ் எடுக்கிறதுன்னு எனக்கே மறந்துடுது. அப்பப்ப உங்களை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயம், எனக்கு உள்ள இருந்து அப்படியே பயமா இருக்கு. அதனால எனக்கு புதுசா ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சாரி டீச்சர், உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. எனக்கே இப்படி இருக்குன்னா மக்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. அவங்க சிரிச்சா போதும். இன்னைக்கு வந்து புது விதமா கிளாஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அன்னைக்கு லோ அதுதான் சொல்லி கொடுத்தீங்க. அந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்க. LOW லோ. பாட்டி வாத்தங்கமே. ஐயோ, இது என்ன பூச்சாண்டி? சாமி இங்க வா. பூச்சாண்டில இல்ல, அவ ஹேர் ஸ்டைல் அப்படி புதுசா. உட்காரு, அவ பேர் அர்க்கானி டீச்சர் சொல்லியிருந்தேன்ல, இங்கிலீஷ் டீச்சர். அவங்க இவங்க தான். சின்ன வயசுல பூச்சாண்டி வச்சு ஏமாத்தி சோறு விட்டீங்க, அந்த பூச்சாண்டி ஆயிடுது. ஏற்கனவே அவ கோச்சுக்கிட்டா, நீ வேற பூச்சாண்டி பூச்சாண்டி. உட்காரு. சரி, இவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சர், அர்க்கானி டீச்சர். நீ வந்து காலேஜ் போறீங்களா? உனக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எல்லாம் வேணும்னா டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அழகா கத்துக்கோமா. நானு டென்ஸ் பன்ஸ் எல்லாம் எனக்கே தெரியும், நீ எனக்கு தெரியாது சொல்லி கொடுமா. தெரியாத நீ சொன்னாதாண்டி எனக்கு தெரியும். என்னென்ன தெரியலையோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோமா. கிளாமருக்கும் கிராமருக்கும் வித்தியாசம் சொல்லுங்க டீச்சர். இதுதான் நல்ல கேள்வி. கிளாமர்னா நான் தான். என்னடி? கிராமர் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். பல்லுல லிப்ஸ்டிக் போட்டு படிக்காரி ஒன்னி வந்து கிளாமரா? மக்களே பாருங்க, இது கிளாமரா இல்ல கோமாளியா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க சோறு சாப்பிடலாம், இந்த மாதிரி கோமாளி வேஷம் இல்ல பூச்சாண்டி எல்லாம் காட்டிக்கிட்டு சோறு போட்டுங்க, அப்பதான் நல்லா சாப்பிடும். இங்க வா. என்ன வேலை பாக்குற காலையில இருந்து? சிக்கன் சாப்பிட்டு. சிக்கன் சாப்பிடுறியா? வீட்டுல என்னதான் வேலை பாக்குறீங்க? 2 மருமகளும் வந்துட்டு என்னத்த காலையில இருந்து எல்லாமே வீட்டு வேலை பாக்க சொல்லியே தஞ்சி போயிட்டேன் நானு. போ, துணியை துவைக்க போடு, எடுத்து துவைக்க போடு. படிக்கிறீங்களா? ஆமா, படிக்கிறீங்களா? ஆமா. உன் ஃப்ரெண்டா? எப்படி வந்த டீச்சர்? ஏன் ஃபைனலி போடி? என்னடி உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கத்து கொடுக்கறதுக்குள்ள ஏன் பண்ண உருண்டுறதடி? கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்த தடவை பார்க்கும்போது இங்கிலீஷ்ல போன மாதிரி பேசணும். அவன் எங்க இங்கிலீஷ்ல பேசுறான்? நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் மறந்துரு போல இருக்கு. சொல்லி கொடுடி. உட்காரு. பொண்ணு மாதிரி உட்காரு. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குது. ஏதோ எங்களுக்கு வீவர்ஸ் போடுற கொடுமைக்காக உன்னை இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கோம். படி, எடுத்து சொல்லி கொடு. ஆமா, அடிச்சு வரேன். பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல.
How dare you? என்னடி நினைச்சிட்டு இருக்க? போன வாரம் வந்தேன், ஏதோ பார்கவிக்காக விட்டுட்டு போயிட்டேன். இந்த வாரம் ஏதாவது பண்ண செஞ்சிருவேன் பாத்துக்க. உட்காரு முதல்ல புளியோதரை செய்ய தெரியுமா? தள்ளி உட்காரு. உட்காரடி. இவள் எதுக்கு பாட்டி ஓயாம வர சொல்றீங்க? இவளை பார்த்தா இங்கிலீஷ் கத்துக்கணும்னாலமா இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்றீங்க. நல்லா குறைஞ்சு ஜட்டி போட்ட மாதிரி இருக்கா. G சிக்கன் L நீ சொல்ல மாதிரி நானே புடிங்கிட்டேன். S சிக்கன் சிக்கன் எனக்கு You வேண்டாம். want chicken? No. I like chicken, fish, goat. I like extra. இந்த கேஸ் ஸ்டேஷன் மாத்தவே மாட்டியா? ஏன் இப்படி பண்றீங்க? ஏடி இப்படி நீங்க பண்றீங்க? போன வாரம் தாண்டி அழகா வந்தா, அப்பவே நான் அழகோட பண்ணி அனுப்பிட்டீங்க. இந்த வாரம் புதுல மெத்தட்ல வந்த பாருங்க. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. மூக்குல எவ்வளவு கடிச்சு வச்சது இன்னும் காய ஆறல. காயம் என்னடி? போன வாரம் தாண்டி சொன்னது கூட ஏடி மறந்தீங்க? என்ன தெரியும் சொன்னேன்? நான் பிறக்கும் போதே அழகா இருக்குன்னு கடவுளா பார்த்து வச்சு மச்சண்டி அது. டீச்சர் எடுத்துக்கோங்களேன். இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம். I don't like this. காசெல்லாம் கேட்க மாட்டேன், எடுத்துன்னு. எனக்கு வேணாண்டி. சரி அப்ப சொல்லி கொடுத்து இங்கிலீஷா? சரி சொல்றேன். நீங்க தான் தின்னு உட்காந்துக்கிறீங்களே, எப்படி நான் சொல்லி கொடுக்குறது? ஏண்டி தின்றது வாய்தான், கேட்க போறது காலம் தான். சொல்லு. இவன் ரொம்ப ஓவரா பேசுறாமா. எத்தனை ஓவர் நீ? தெரிஞ்சிட்டு வந்து சொல்றடி. நான் அப்பே பல்லு லிப்டிக் ஒன்று தொடன்னு சொன்னேன் டீச்சர். தொடடி. இங்க பாருடி, அதெல்லாம் என் ஃபேஷன். என் ஃபேஷனை பத்தியால நீ எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? நாம கோமாளி மாதிரி போட்டு வந்துக்கிறேன். மூக்குல ஒரு பொட்டு, நாக்குல ஒரு பொட்டுன்னு. என்னது இது? டீச்சரா நீ? ஏய் டீச்சர் தானே. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. டீச்சர் என்ன மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க? நான் தான் கோபுரம் போட்டு வைப்பேன். எனக்கு வந்து பகுமானத்துல கோபுரம் போட்டு வைப்பேன். நீங்க வச்சிருக்கீங்க. அதுவா புதுசா ஒருத்தன ஒரு ஹாத்துக்காரரு பிடிச்சிருக்கமா, அதனாலதான். நீங்களும் அந்த மாதிரி டீச்சரா? நாட்டாம படத்துல வந்து நீங்க தானே? அந்த நாட்டாம டீச்சரே தான். அதான் வயசாயிடுச்சு. நாட்டாம டீச்சர் மாதிரி வந்துட்டு அரக்காணி வேஷத்துல வந்துக்கிறே நீ. ஐயோ கடவுளே. என்னடி இப்படி சொல்றீங்க? எனக்கு இப்பதாண்டி 45 ஆகுது. போய் வாசல பஸ்ட்டு மாத்து. சரி சரி கொஞ்சம் குடுங்கடி, நீங்களே தின்றுவீங்க போல இருக்கே. நீங்க வேணாம்னு சொன்னீங்களா டீச்சர்? அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான், குடுக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்பதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்களா? நீ கெஸ்டே இல்ல, பூச்சாண்டி. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஊர்ல சோறாக்கி வைக்கல நீ உங்க வீட்டுல? என்னடி இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றீங்க? நான் வந்து பார்கவியில தான் சொல்லிட்டு போயிடுவேன், தெரிஞ்சுக்க. கம்பியில குத்திராதம்மா. கம்பி ஒண்ணு குத்துது, இல்ல உன் கை குத்துது. இந்தா வேணா எலும்பு கடிச்சுக்கோ. நேர்பியா? வேண்டாம். அவளே எலும்பு மாதிரிதான் இருக்கா. அவளுக்கு எலும்பா? இவன் ரொம்ப ஓவரா பேசுறாமா. அப்படித்தான் பேசுவேன். ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் பாக்கிறதுக்கு தானே அப்படியே எனக்கு அடிச்சே வச்சுக்கோ, அவ்வளவுதான். இருக்கிற வீட்டெல்லாம் கழி. பாவம் ஏங்குவேன், சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய் பாரு போடி, என்னால தாங்க முடியல. எப்படி பாக்குறது? ஜூஸ் குடி. ஜூஸ் ஆவது நல்லா இருக்குமா? இப்ப குடி. நான் போட்டது. நீ சொல்லிதான் கூட்டிட்டு வந்து இங்க இவளுக்கு இப்படி பாடுபடுத்துறாளுங்க. அத்தை தேங்க்யூ சோ மச் மா. காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு வேலையை பார்க்காம இப்படியே உட்காந்தே இரு. டீச்சர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா டீ ஏதாவது துண்டு போட்டு வந்து எங்க வீட்டுக்கு. ஏண்டி இப்பதானே ஜூஸ் குடிச்சாலும் என் ஃப்ரெண்டு தான் வந்ததுமே எனக்கு அவங்க ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கா. உங்ககிட்ட வாங்கிட்டு கேட்டு கூட ஒரு சிக்கன் பீஸ் தர மாட்டேன்றீங்க. சீ, எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இவ்வளவு சிக்கனே நீங்க தனியா சாப்பிட்டீங்களா? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வேலை, இதுல வேற சிக்கன் எடுத்து கொடுத்தீங்க. நீ உனக்கு அறிவே இல்லையா? இல்லையே. இப்படியே ஒப்பட்டாக்கா சொல்லிக்குவீங்க இல்லன்ட்டு. அதான் கூச்சமே பாருங்க. ஜூஸ் நல்லா இருந்துச்சா? எங்க டீச்சர் மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு டீச்சர் குடிச்சேன். ஒட்டிக்கிடுச்சா? டீச்சர் பாத்து எங்க வீட்டு கிளாஸ் கிளாஸ முழுங்கிறாதடி. ஏய் கிளாஸ் எழுதி. என்னடி ஒரு ஜூஸ் குடுத்தீங்க, குடிக்க கூட விட மாட்டியா? இருக்க போது லிப்டிக் பூராத்தையும் கிளாஸ்ல ஒட்டி வச்சிருக்கியே. பல்லுல கரெல்லாம் ஒட்டி இருக்குது. எல்லா கரையும் ஒட்டி இருக்கு. இதை நாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு கழுவணும் போல.
தூக்கியே போட்டுடலாம். தூக்கி போட்டு வேற கிளாஸ் வாங்கணும். டீச்சர்மா கிளாஸ் எடுப்பீங்களா இல்ல இன்னைக்கு ஃபன்னோட முடிச்சிடுவீங்களா? எப்படி இவளுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மள கிளாஸ் எடுக்க முடியல? நாளையில இருந்து நீ என்ன பண்ண என்கிட்ட வந்துருங்க. அந்த கிளாஸ் எடுக்கிறத கிட்ட இந்த கிளாஸ் முதல்ல கழுவிட்டு வா. என்னடி என்ன போய் கழுவ சொல்ற? நீ குடிச்சத நீ தாண்டி கழுவணும். எங்க வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ வீட்டுல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து பாருடி அப்படியே. அது தேவையில்லை. சொல்லி கொடுங்க டீச்சர். சொல்லி தரேன். பி பி இ இ சி டி சி டி இ. ஏன் வாய் இப்படி வடக்கையும் தெற்கையும் போகுது? அதுதான் கழுத்து வாய் மாதிரி கோட்ஸோட டெக்னிக். என்ன சட்னி? கழுத்து எப்படிதான் இத பாருடி, நீ ரொம்ப பாடி ஷேமிங் பண்ற. I don't like this, you know. Okay, I know, I know. I know. என்ன சொல்லிட்டு பண்றாங்க? என்னடி தொடுற? தொடாம பேசுடி. அவளும் பொம்பளை பொம்பளை தாண்டி. தானே நீ? உங்களதான் இருந்தாலும் என் உடம்பு என் புருஷன் மட்டும் சரி, சொல்லி கொடுடி. புருஷன் மட்டும்தான் தொடணுமா? தான். வரும்போது ஒருத்தனோட வண்டி இந்த பூ எங்க வாங்குறீங்க? அழகா இருக்குது. அதுவா? ஆத்துக்காரு வாய் வைக்காதடியம்மா, பயமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்லே தீருவேன். ஆயா அந்த குப்பையில இருந்திருக்கோம் எடுத்து மாட்டினு வந்துப்பா. அப்படி இல்லடி, நான் இப்ப டெய்லி பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல இருக்காரு சைட் அடிச்சுட்டே இருந்தானா? சைட் மட்டும் தானா? அப்படியெல்லாம் பச்சை கேட்காதடி. உனக்கு என்ன சொல்லி கொடுக்க கூட்டிட்டு வந்தா நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற? கிராமர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டீச்சரா தான் இருக்கிறா. சொல்லிக் கொடு. இப்படி எல்லாம் நீங்க பாருங்க, நீ கூட்டிட்டு வந்தா இப்படி எல்லாம் பண்ணலாம். நீ முதல்ல கிராமர் டீச்சர் கூட்டியா கிளாமர் டீச்சர் என்னை பத்தி கூட்டியா என்ன நினைப்பாங்க சொல்லு. கிராமரா சொல்லி கொடுக்குறா. இல்ல பாரு, இப்ப பக்கத்து வீட்டுக்காரனோட ரிலேஷன் பண்றதா எங்களுக்கு இல்ல சொல்றா. பாரு மோரன்னு சொல்லி கொடு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. டீச்சர் அப்படி பேசாத சாமி, மரியாதையா பேசுமா. வேற என்ன ஆயா? கால வைக்கிறீ, கால அமுக்கி விடுறீ. அடி இல்ல அவன் டீச்சர். உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தா என்ன அவ்வளவு தலைமா இருக்கா உங்களுக்கு? சொல்லி கொடுங்க டீச்சர். பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் ஏதோ அப்படி போகுது. டீச்சருக்கு உண்ட ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே அவளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க ஆயா. பந்தத்துல இருந்து ஊர் கதையில இருந்து ஊர் கதை எடுக்க பேசுறேன். கிளாஸ் ஐயோ, அந்த காமெடி இப்பதானடி சொன்னாங்க. ஹேட்ச் ஹேட்ச். என்னடி பண்ண? ஒண்ணு இல்ல, எடுக்க. ஐயோ, நீங்க டீச்சர் கிளாஸ் எடுக்க டீச்சர். வந்த வேலையே மறந்துடுவோம் போல இருக்கு. ஹேட்ச் ஹேட்ச் ஹோ ஓ ஹேம் மேட் ஹே ஹே ஹோம். ஹோம் படுத்துறா வாய் ஏன்டா அப்படி போகுது? போகுதுன்னு தெரியும். அது இங்கிலீஷ் சொல்லும்போது இங்கிலீஷோட ஸ்டைல். ஹேட்ச் ஹேட்ச் ஹோ ஹோம் ஹேம் ஹே ஹே ஹோம் 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 ஹோம்னா என்ன மேம்? ஹா. ஐயோ, ஐயோ, சேர்க்கறாங்களே, அவன் செய்யணும், அவன் ஐயோ. பின்னாடி கம்பியில மாட்டிக்கிச்சு. இருங்க, சடையை எடுத்து விடுறேன். இருங்க, கையெடுங்க. ஏய், கத்தாதடி. வாய் பத்துடி. அது என்ன மைக் செட்டு பின்னாடி போய் மாட்டிக்கிச்சு. கூல் கூல் கூல். சொல்லி கொடுங்க. ஹோம்னா ஹோம்னா ஹவுஸ். ஹோம். ஹவுஸ்னா வீடு. இப்ப எப்படி தமிழ்ல வந்துச்சு? இந்த வீட்ல ஒரே டார்ச்சர்மா. டீச்சருக்கு தான் இந்த வீட்ல டார்ச்சர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ டார்ச்சர். என்ன பண்றது? அவ என் ஃப்ரெண்டா போயிட்டாலே, இவளுக்கு பாடம் எடுக்க வேற வந்து. ஐயோ, யாரடி கிளாஸ் அதுதான் ஜே உந்து போட என்ன கேள்வி எடுத்து கட்டது உங்களுக்கு கேள்வி. இத பாருடி, நீ கிராஸ் ஆயிட்டே இருக்க, கட் பண்ணிடுமா ஜாக்கிரதை. அப்ப உட்கார்ந்து கிளாஸ் அவன் ஏற்கனவே ஹேர் கட் பண்ணி தான் இருக்கா. அது நான் போன பியூட்டிஷியன்ல தானே நீ போய் கட் பண்ணிருப்ப. போனா உன் பியூட்டிஷியனுக்கு நல்ல பியூட்டிஷியன். சரி மேடம், சொல்லி கொடுங்க மேடம். இவளுக்கு ரெண்டு பேரும் முதல்ல தோறுக்க என்னால முடியல. ஏய், எங்க வீட்டுல வந்து எங்களே தோற்க சொல்ற. யாரடி நீ? என்னடி பேசுற? Need here டீச்சர் question டீச்சர் வெயிட். to கரண்ட் இல்ல. manage. இருங்க டீச்சர், சொல்றத கேளுங்க. கரண்ட் இல்ல, ரொம்ப வேக்காடா இருக்கு. வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ள போய் அப்படியே மெதுவா காத்தாட கிளாஸ் எடுங்க. வாங்க. ஆமா, எனக்கும் ஒரே ஸ்வச்சிங்கா ஆமா, இருக்கு. ஒரே புழுக்கமா இருக்கு. டீச்சர் ஒரே நிமிஷம் முடி வட்டு தொட்டு பாத்துட்டா.
ஐயோ குத்துது டீச்சர். ஐயோ குத்துது. விடுங்கடி, அவ கிளாஸ் எடுக்க விடுங்கடி. வாங்க டீச்சர். டீச்சருக்கு என்ன ஐயோ புக்கு இல்லாம எப்படி எடுப்பீங்க கிளாஸ்? அது உட்காந்து அவளுக்கு படிக்கட்டும். புக்கவா பார்த்து சொல்றேன். இரு ஒண்ணு இல்ல வரலாம் வாங்க. இருங்க, நெத்திச்சூடி இல்லாம மேடம் வர மாட்டீங்க. வாங்க வாங்க போங்க டீச்சர். தோட்டத்துக்கு எடுத்துட்டீங்க. டீச்சர் ஒழுங்கா நடங்க. என்ன இடுப்புல அடிபட்டுச்சா? ஆமா, இப்படி நிக்கிறேன். ஐயோ டீச்சர் அம்மா. டீச்சர் ஒழுங்கா போங்க, தோட்டத்துக்கிட்ட போங்க. டீச்சர் அம்மா என்ன டீச்சர் நட இது? இப்படி 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 அவளுக்கு கால் சுருக்கி போன மாரியம்மா மாதிரி. டீச்சர் இங்க வாங்க. தண்ணி தொட்டி நீங்க இவ்வளவு ஜல சமாதி ஆக்கிடலாம். இங்க வா, தூக்குங்க. இவ்வளவு ஜல சமாதி ஆக்கிடலாம். டீச்சருக்கு பாடம் எடுக்க வந்தா இவளுக்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பாடம் எடுக்கிறாளுங்க. பண்ணுவியா இது இல்லைங்களா? பண்ணுவியா? சொல்லு. பாருங்க மக்களே, நாம ஒரு டீச்சர் கதையை எடுக்க வந்தா இவளுக்கெல்லாம் ஒரு டீச்சருக்கு ஒரு கதையை எடுத்து விடுறாளுங்க. சரி, இந்த அர்க்காணி டீச்சர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா இந்த தலையில அவ்வளவு வெயிட் வச்சு இந்த ஜடை நிக்கிற அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். சீக்கிரட் எல்லாம் வெளியே தெரிஞ்சிட போகுது. கம்பெனி சீக்கிரட் வெளியே தெரிஞ்சிட போகுது. பூ ஒழுங்க மாட்டுவ கம்மி தரும். அதை கவர் பண்றதுக்கு தான் இந்த பூ வேற வச்சிருக்கோம். இந்த டீச்சர் யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆலினா அனுஷியா ஃபேமிலி. பாய்.